ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணனுக்கு ரம்யாவோட அனைத்து வேஷங்களும் தெரிய வந்து சரவணன் பல மாதிரியாக முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நிலா பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக வந்து நம்ம அண்ணன் வந்து குகைகளை குதித்து நிலா பாப்பாவை காப்பாற்றுறாங்க. அண்ணத்து கூட வந்து அண்ணனோட தைரியம் மட்டும் இல்லாமல் கடவுளோட துணையும் இருக்குது அப்படிங்கிறத போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். மயில் தொகை வச்சு அண்ணன் எலுமிச்சம்பழத்தில் குத்தி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ட்விஸ்டடாக வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அண்ணன் வந்து தட்டல் புடலாக வந்து எப்படியாச்சும் நிலா பாப்பாவை காப்பாற்றணும், நிலா பாப்பாவை நான் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டத்தோடு இருப்பாங்க. போராட்டத்தோடு இருந்துட்டு சரி நிலா பாப்பாவை நம்ம காப்பாற்ற போகலான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ரெடி ஆயிடுவாங்க. அப்போ தான் கார்த்தி அண்ணன் நினச்சி ரொம்ப பயப்படுவாங்க. பயந்தாலும் நம்ம அண்ணன் வந்து கார்த்திக்கே தைரியத்தை கொடுத்துட்டு, நீ எதுக்கு பயப்படுற, நீ எதுவும் பயப்படாத சின்னதான், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம அண்ணத்துக்கு அப்போ தான் வந்து ரெஸ்கியூ ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு விட்றாங்க. போட்டுவிட்டானே விஜய் வந்து அண்ணன்கிட்ட, விஜயோட அம்மா வந்து அண்ணன்கிட்ட ரொம்ப நன்றிம்மா, இப்படி ஒரு பொண்ணு நீ வந்து என் வயிற்றுலே பிறக்கலனாலும் நீயும் என் வயிற்றில் பிறந்த பொண்ணு மாதிரிதாம்மா, விஜய் எப்படியோ அப்படிதாம்மா, நீ யாருமே முன்வராத இடத்துல நீ இப்படி வந்து என் குழந்தைக்காக முன்வரியேம்மா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா, எப்படியாச்சும் நிலா பாப்பா காப்பாற்றிட்டு வந்துடுமா, நீயும் சேஃபாக வந்துடுமா, உன்னை நம்பிதாம்மா என்னோட கடைசி உயிர் வந்து இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்கு, அங்கே விஜயும் பாரு மாப்பிள்ளையும் 2 பேருமே வந்து இப்படி கிடக்குறாங்க, 2 பேரும் தப்பிலே காப்பாற்ற எவ்வளோ போராடினாங்கன்னு உனக்கே தெரியும்ல அண்ணன், ஆனால் இப்போது அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல, ஆனால் நீ கண்டிப்பாக வந்து நிலா பாப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி விஜயோட அம்மா வந்து அண்ணத்துக்கிட்ட புலம்புறாங்க. உடனே அண்ணன் வந்து விஜய் அம்மாட்ட, அம்மா அழாதீங்கம்மா, நீங்கள் எல்லாம் இப்படி அழுகிறதுலாம் நானும் வந்து ரொம்பவே அழுதுட்டேம்மா, விஜயும் விக்ரம் சாரும் எவ்வளோ முயற்சி பண்ணியும் நிலா பாப்பாவை காப்பாற்ற முடியலங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நான் இப்போ போய் நிலா பாப்பா காப்பாற்றுறதுக்கு போகிறதுக்கான காரணமே ஒன்று என்னோட கில்ட்டினஸ் ஃபீலிங், இன்னொன்று விக்ரம விஜயும் பாப்பாவை காப்பாற்ற எவ்வளோ போராடினாங்க, இப்போ அவங்களும் காப்பாற்றாமல் பாப்பா அனாமத்தா போயிட்டா அவங்க 2 பேரும் போராடினதுக்கும் அவங்க இவ்வளோ தூரம் காயப்பட்டதுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடுமா, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்னை நம்புங்கம்மா, நான் நிலா பாப்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸார் வந்து, ஐயோ இதுக்கு நான் ஒத்துக்கவே முடியாது மேடம், ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணு போய் தான் ஆம்பளையாலே போய் அப்படி ஆயிடுச்சு மேடம் அந்த குகைக்குள்ளே, இப்போ நீங்களும் போய் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன மேடம் பண்ண முடியும், தயவு செஞ்சு வேண்டாம் மேடம், எங்களால் ரிஸ்க் எடுக்க முடியாது, நீங்கள் ஒரு பெண் வேறு அப்படின்னோடனே, என்ன சார் பெண்ணுன்னு பிரித்து பார்க்குறீங்க, இப்போது பெண் தான் சார் அவ்வளோத்தையும் உலகத்தையும் ஆண்டுட்ருக்காங்க, ஒரு வேலையில் கூட ஆணுக்கு சமமாக பெண் தான் சார் இருக்காங்க, பெண்ணால் முடியாதுன்னு நீங்கள் எப்படி சார் அப்படி நினைக்கலாம், அப்படிலாம் இல்லை சார், ஒரு பெண்ணு நினச்சா எல்லாமே முடியும், ஒரு தாய் நினச்சனால தான் தாய் மேலே அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக எந்த விதமான கயிறு ரெஸ்கியூ டீம்ஸ் இல்லாமல் அந்த பொண்ணு உயிரை பணைய வச்சு தைரியமாக குதிச்சாங்களே, அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி சார் தைரியம் வந்துச்சு, ஒரு பெண் இல்லாமலா சார் தைரியம் வந்துச்சு, ஆணுக்கு இல்லாத தைரியம் ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சு சார், இங்கே அத்தனை ஆண்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் சார் எனக்கு தைரியம் வந்துச்சு, ஏன்னா நான் ஒரு பெண் சார், பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் சமம் சார், எல்லாருக்கும் உரிமை இருக்குது சார், எல்லாருக்கும் தைரியம் இருக்குது சார், நீங்கள் முதல்ல பெண்ணுக்கு தைரியம் இல்லைங்கிற தயவு செஞ்சு பேசாதீங்க சார், நான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் நான் வந்து பலமான பெண்கள் எப்பயுமே பலமான பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக்கெல்லாம் விட்டுட்டு, நீங்கள் என்ன அனுமதிக்க தான் சார் செய்யணும், நீங்கள் கண்டிப்பாக என்னை அனுமதிக்கணும், 2 பேரும் நீங்கள் அனுமதிச்சிங்க, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல சார், இப்போ நானும் போகிறேன், வேணால் காயங்களோடு நான் வரலாம், ஆனால் என் உயிருக்கு எந்த ஆபத்து வராது சார், நான் கேரண்டி கொடுத்து தான் போகிறேன், அப்படியே என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் என் ஹஸ்பண்ட் கிட்டே நீங்கள் எழுதி வாங்குங்க, நானே சுயமாக முடிவெடுத்து தான் இந்த குகைக்குள்ள இறங்கினேன், இதுக்கும் ரெஸ்கியூ டீம்ஸ்க்கும் போலீஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எழுதி தருவாங்க, சின்னத்தான் நீங்கள் எழுதி கொடுக்க ரெடி தானே சின்னத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க. உடனே கார்த்திக் அப்போ தான் வந்து கார்த்தி அண்ணன் பேசின எல்லாத்தையும் கேட்டு நம்ம கார்த்திக்கு செம்ம ஃபயர் ஆகி, ஆமாம் அண்ணோ நீ போ அண்ணோ பார்த்துக்கலாம், நீ ஒரு பெண்ணாக இருந்தாலும் என் பொண்டாட்டி ரொம்ப தைரியமானவ, என் பொண்டாட்டி ரொம்ப அறிவாளி, அவள் யோசிச்சு பண்ணுற எல்லா விஷயமே கரெக்டாக தான் இருக்கும், அதனால நீ அண்ணன் போ அண்ணோ, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லா கைடன்ஸையும் ஒரு ஹஸ்பண்டாக நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அண்ணோ, நம்மளை நம்பி ஒரு உசுறு அங்கே இருந்துகிட்ருக்கு, ஆண்டி வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா, அம்மா வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா, அப்பா வந்து காப்பாற்றிட மாட்டாங்களான்னு, அப்படி ஒரு உயிரை நம்ம போக விடக்கூடாது, அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற அத்தனை உயிர் இருக்குன்னா அங்கே இருக்கிறதும் ஒரு உயிர் தான், எல்லா உயிர்களும் ஒரு உயிருக்கு சமம் தான், அதனால் நீ போ அண்ணா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து செம்மையாக டைலாக் பேசுகிறாங்க.
பேசினோடனே அண்ணன் வந்து சரி எனக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுங்க, எனக்கு எல்லா வெப்பன்ஸையும் கரெக்டாக வச்சுக்கோங்க, நான் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக சிக்னல்ஸ் நிறையாவே கொடுக்குறேன், நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தா நம்மளால் நிலா பாப்பாவை காப்பாற்ற முடியும், என்ன எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர ரெடியா அப்படின்னு கேட்க அங்கே இருக்கிற எல்லாரும் ரெடின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக வந்து போல்டாக வந்து யோசிச்சு பண்ணுறாங்க. ரம்யா வந்து இப்போ யோசிக்கிறாங்க, ஆமாம் இந்த அண்ணன் பெரிய இவ மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா, இந்த அண்ணன் சும்மா சாமி பக்தி அப்படி இப்படின்னு இவ சீனை போட்டுட்ருக்கதே பெரிய சீனாக இருக்குது, இதில் வேற இவ போய் காப்பாற்ற போகிறாளாம், சரி எப்படியும் குகைக்குள்ளே போய் இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்கு தொல்லை தீர்ந்துச்சுப்பா, நம்ம ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளம்னா எப்படியாச்சும் சால்வ் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து யோசிக்கிறாங்க. அந்த சரவணன் வேற என்னாச்சு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரம்யா சரவணனுக்கு கால் பண்ணி கேட்க, இருக்காருமா சேஃபாக தான் இருக்காருமா, அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தாம்மா கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்கள் சொல்ல உடனே ரம்யா சரிப்பா எப்படி இருந்தாலும் இந்த சாந்தி பூத்தத்தை நம்ம தடுத்தாச்சு, இந்த அண்ணன் சவால் விட்டதுலேருந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம கார்த்தியோட அப்பா வந்து நம்ம அண்ணத்துக்கு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம அண்ணன் வந்து குகைக்குள்ளே போக போகிற டைமில் கால் பண்ணோடனே உடனே வந்து சொல்லுங்கள் மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைம்மா என் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால தான்மா கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே அண்ணனுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிற விஷயம் நம்ம மாமாவுக்கு தெரியுதே, எப்பயும் நம்ம மாமாவுக்கு நடக்கிற விஷயங்கள் தான் நமக்கு தெரியும், இப்போ என்ன நம்ம மாமாவுக்கு நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது தெரியுது, என்ன மாமா சொல்லுங்க மாமா, எனக்கு ஒன்றும் இல்லை மாமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அண்ணோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நீ ஏதோ ஒரு குழிக்கில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கனவு வந்துச்சுமா அதாம்மா கால் பண்ணேன், நீ அங்கே சேஃபாக தானம்மா இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் சேஃபாக தான் இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் அந்த கார்த்திக்கிட்ட சின்னத்தாக்கிட்ட கொடுக்குறேன் மாமா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா குடுமா கார்த்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க. கார்த்திக்கிட்ட அண்ணன் சொல்கிறாங்க, நான் இறங்க போகிற விஷயத்தையோ நான் எந்த விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு கார்த்திக்கிட்ட அண்ணன் வந்து முன்னாடியே சொல்லி வச்சிடறாங்க. உடனே கார்த்திக் சொல்லுங்கப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனால தான்ப்பா நான் கால் பண்ணேன், அண்ணோ நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா, அந்த சின்ன குழந்தைய காப்பாற்றியாச்சப்பா அப்படின்னு கேட்க நம்ம கார்த்தி, இல்லைப்பா அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே இருக்கிற எல்லாருமே போராடிட்டு இருக்கோம், ரெஸ்கியூ டீம்ஸ்லேருந்து ஒருத்தவங்க தான் வந்து குழிக்குள்ளே இறங்குறாங்கப்பா அப்படின்னோடனே, சரிப்பா அப்போ நான் நியூஸில் இதை பற்றி பார்க்கவாப்பா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா நீ இப்போதைக்கு டிவி சேனல்ஸ்லலாம் எதுவும் பார்க்க வேண்டாம், நாங்களே குழந்தைய காப்பாற்றிட்டோன்னா நாங்கள் சொல்கிறோம்ப்பா, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம அண்ணத்தோட இது கார்த்தியோட அப்பாவுமே சரிப்பா எதாக இருந்தாலும் பார்த்துக்கோங்கப்பா பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து வச்சிடுறாங்க. உடனே தான் வந்து நம்ம அண்ணன் வந்து இறக்குறதுக்காக ஓகே டீம்ஸ் எல்லாம் இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்தை இறக்க வராங்க. இதுக்கிடையில் நம்ம விக்ரமும் வந்து விஜயும் வந்து ரொம்பவே வந்து சோர்வாக படுத்து கிடக்காங்க. நம்ம விஜய் வந்து கண்ணு முழிச்சுறாங்க. கண்ணு முழிச்சிட்டு என் குழந்தை நிலா பாப்பா எங்க அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நர்ஸு கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க மேம் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் என் நிலா பாப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த ஆம்புலன்ஸில் விட்டு வெளியே ஓடி வராங்க. உடனே நர்ஸ் எல்லாருமே விஜயை பிடிக்க போகிறாங்க. விஜயும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பிடிச்சிட்டாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரமோட மாமாவும் அம்மாவும் அங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அங்கே போயிட்டாங்கன்னா அவங்களும் வந்து விஜயை பார்த்துருவாங்க. இந்த ஒரு பக்கம் விக்ரம் வந்து அவங்க ஒரு வேனில் வந்து கண்ணு முழிக்காமலே வந்து கிடக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம அண்ணத்தை பிடிக்கும்னா அண்ணன் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.